நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டி வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இவ்வளோ எண்ணெய் நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு கூட நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு எண்ணெயிலேருந்து அந்த முந்திரி பருப்பை வெளியில் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் ஹோல் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. 2-3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா தான் இந்த ரெசிபிக்கு காரம் கொடுக்க போகுது. 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டு, 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண பீன்ஸு, அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய்கறி குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே இந்த காயை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 1 சேர்த்துக்கோங்க. குட்டி சைஸாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரிப்பாக இருக்கணும். அப்போது அரிசியோடு சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஊற வச்ச அரிசி சேர்க்கணும். நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அரிசி உடஞ்சி போயிடாமல் இருக்கும். இப்போ தண்ணி லேசாக கொதித்து வரும்போது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்ட பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைனலாக இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ஈஸியான வெஜிடபிள் புலாவு சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். நிறைய காய்கறி போட்டிருக்கிறதுனால சத்தாகவும் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கிறதுனால விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.